வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கீபேட் மொபைலில் யூஸ் பண்ணுற டிஸ்பிளேக்குள்ளே என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்பிளேயோட டாப்பில் இருக்கிறது தான் இந்த டிஸ்பிளேயோட லைட்டு. இந்த டிஸ்பிளேக்கு கிடைக்கிற மொத்த பிரைட்னஸும் இந்த 3 குட்டி லைட்லேருந்து தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்பிளேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயோட 4 சைட்லேயும் 4 கிளிப் இருக்குது. அதை முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஒயிட் கலரில் தெரியுதில்ல, அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் தான் அந்த 3 லைட்டோட வெளிச்சமும் படும். இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனால் மட்டும்தான் டிஸ்பிளே முழுக்க ஒரே ஈக்குவலான பிரைட்னஸோட வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அந்த 3 எல்இடி லைட்டும் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இங்கேருந்து தான் டிஸ்பிளேக்கு அதோட பிரைட்னஸ் போகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கிளாஸ் பேப்பர் தான் டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக வெளிச்சத்தை பிரித்து கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளாஸில் தான் ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே இதில் தான் தெரியும். அந்த பின்னாடி லைட்டு மட்டும் இல்லைன்னா இதில் சுத்தமாக வெளிச்சமே இருக்காது, நமக்கும் சரியாக பார்க்க முடியாது. இந்த டிஸ்பிளேயில் 2 கிளாஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டி தரேன். ரெண்டு கிளாஸையும் தனித்தனியாக கலத்தியாச்சு. இந்த கிளாஸ் 2க்கு இடையிலையும் ஆயில் மாதிரி ஏதோ ஒரு லிக்விட் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஸ்பிளேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.